உனக்கு பொக்கே அனுப்பிச்சது நான் தான், கேக் அனுப்பிச்சது நான் தான். ஆமா, நான் கேக்கத்தானே அனுப்பிச்சேன். அதுக்கு ஏன் பேய கண்ட மாதிரி 2 பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடி போனீங்க? யாரா நீ? ஏன்டா என்ன ஃபாலோ பண்ற? நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா நேர்ல வா, பாத்துக்கிறேன். சமயம் கூடிய சீக்கிரத்துல வரும், அப்ப வரேன். பாய். யார் மகேஷ்? எவனே தெரியல. சே, எவனோ ஃபோன் பண்ணி காரணம் இல்லாம என்ன மிரட்டுறான். முதல்ல உங்க செல்போன் ஆஃப் பண்ணுங்க. படம் பாக்குற மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க. என்னம்மா, என்னாச்சு? பாருங்க மாமா, இவ்வளவு நேரம் எங்கேஜ் இருந்தது, இப்ப போன் ஆஃப் பண்ணிட்டாரு. அவருக்கு எம்எல்ஏ இன்னும் கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆபீஸ் நம்பரை பார்த்த உடனே ஆஃப் பண்ணிட்டாரு. சரிம்மா, அப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். இவன் வேற ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான். சரி முத்து, போலாமா? எடுத்துட்டு வாங்க. வாமா போலாம். வீட்டுக்கு போலாமா? இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்பா ஆபீஸ்க்கு. சரியாடே தங்கம்? டாய் நில்றா. மகாராஜாவுடைய நகர் வளங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? அப்பா எங்கடா போயிருந்த? ஏண்டா, உன் பிறந்த நாளும் அதுவும்மா ஒரு போன் இல்ல, எந்த தகவலும் இல்ல, செல்போனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்ட. ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு எப்படா தகவல் சொல்லுவோம்? ஏன் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுதான். ஆபீஸ்ல மட்டும் நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு போறியா? இன்னைக்கு மத்தியானம் உனக்கு பிறந்த நாள் ஆச்சேன்னு ரோஜா வடை பாயசம் சமைச்சு அதை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்திருந்தோம். உன்னை அங்க காணல. உனக்கு போன் பண்ணோம், செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்க. ஓ, ஐம் சாரிப்பா. ஒரு முக்கியமான கிளையண்ட் கூட மீட்டிங், 20 லட்ச ரூபா கான்ட்ராக்ட். அதான் நானும் இன்னும் சாப்பிடலப்பா, பட்னி தான். உன்னோட சேர்ந்து ரோஜாவை நானும் பட்னி தான். போடா, போய் ரோஜாவை சமாதானப்படுத்தி அவளை சாப்பிடவே. போடா. ரோஜா, என்னடா கோமா? நீயும் அப்பாவும் எனக்கா வடை பாயசம்லாம் செஞ்சு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்திருந்தீங்களாமா? சாரி, ஒரு பிசினஸ் விஷயமா வெளியில போக வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக நீ சாப்பிட்டுக்கலாம்ல. இப்படி பட்னி கடந்தா என்ன அர்த்தம்? டே சாரிடா. அதான் இத்தனை தடவை சாரி கேட்கறேன்ல. இன்னைக்கு என் பர்த்டே. இன்னைக்கு என் மேல கோவப்படாத ப்ளீஸ். சரி, கோவப்படல. ஆனா காலையில நீங்க கோச்சிட்டு போனதுல இருந்து என் மனசே சரியில்லை மகேஷ். உங்க பர்த்டேவே மறந்தது ஏன் தப்புதான். ஐம் வெரி சாரி. நான் கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி குங்குமம் இந்த குங்குமம் இல்லம்மா, எனக்கும் இன்னைக்கு மனசு சரியில்லை. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதான் இந்த குங்குமம். எந்த கோவில்? அது முருகன் கோயில். பொய் சொல்லாதீங்க. நீங்க ஸ்னேகா வீட்டுக்கு போயிருந்தீங்க, அப்படித்தானே? என்னது, ஸ்னேகா வீட்டுக்கா? இல்லம்மா, பொய் பொய். நான் போன அதே கோயிலுக்கு ஸ்னேகாவும் வந்திருந்தா. அவளும் அர்ச்சனை பண்ணி இதே குங்குமம் தான் வாங்கினா. நீங்க அவ வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவ கையில உங்களுக்கு குங்குமம் வச்சு விட்டுருக்கா. ஐயோ இல்ல ரோஜா, சத்தியமா சொல்றேன், நான் ஸ்னேகா வீட்டுக்கு போல. ஐயோ, ஏன் திரும்ப திரும்ப அதே பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க? இதுல சத்தியம் வேற. பிறந்த நாள் அதுவுமா பொண்டாட்டி கூட சந்தோஷமா இல்லாம எவ்வளவு ஒருத்தி வீட்டுக்கு போய் கூத்தடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னம்மா, என்ன கலாட்டா? பாருங்க மாமா, இவர் ஸ்னேகா வீட்டுக்கு போய் அவ கையால குங்குமம் வச்சுட்டு வந்திருக்காரு. கேட்ட பிசினஸ் கான்ட்ராக்ட் போய் சொல்றாரு. இவர் எப்பதான் திருந்த போறாரோ தெரியல. இல்லப்பா, நான் ஸ்னேகா வீட்டுக்கு போல. உண்மையை சொல்றா, ஆம்பளையா நில்றா. இப்படி பொய்ய சொல்லிட்டு கோழையா ஓடி ஒளியாத. அப்பா சத்தியமா சொல்றேன், நான் ஸ்னேகா வீட்டுக்கு போல. நீலாம் உருப்படுற ஜென்மமே இல்லடா. பொண்டாட்டி ஒருத்தி அருமையா சமைச்சு சாப்பிடாம கிடக்குறா. உன் அப்ப என்ன, என் வயசுக்கும் மீறி மகன் வரட்டும்னு பிபி வந்தாலும் பரவாயில்ல, மயக்கம் வந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிடாம பட்டி கிடக்குற. உனக்கு ஸ்னேகா பெருசா போயிட்டா. ஐயோ இல்லப்பா. பேசாதடா, போடா போடா. ஐயோ, நீ சொன்ன மாதிரி அவன் ஸ்னேகா வீட்டுக்கு தான் போயிருப்பான். எனக்கு மனசு ஆறல அவனை.
மல்லிகா மிஸ்ட் கால் கொடுத்திருக்கா, அதுவும் இந்த நேரத்துல. என்ன விஷயம் தெரியலையே. மகேஷ், மகேஷ், மல்லிகா, என்னாச்சு? ராத்திரி 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணி அழுகுற. ஏதாவது ப்ராப்ளமா? மகேஷ், மகேஷ், நான் பயந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகேஷ். மல்லிகா, என்ன ப்ராப்ளம்? ஸ்னேகா அங்க வந்தாளா? ஏதோ ப்ராப்ளம் பண்ணாளா? நடிச்சாளா? சொல்லு. ஸ்னேகா இல்ல மகேஷ், அந்த ரவுடி உங்களை தியேட்டர்ல போன் பண்ணி மிரட்டினானே, அவன் மறுபடியும் இப்ப எனக்கு போன் பண்ணா மகேஷ். அந்த ராஸ்கலா? ஆமா மகேஷ், என்ன கொன்னுடுவேன் அது இதுன்னு என்ன மிரட்டுறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகேஷ், நீங்க உடனே கிளம்பி வாங்க. மல்லிகா, எப்படி மல்லிகா? டைம் 12:30 மணி. அதெல்லாம் எனக்கு தெரியாது மகேஷ். உன்னை நீங்க இங்க கிளம்பி வரணும், இல்ல நான் கிளம்பி உங்க வீட்டுக்கு வருவேன். அவன் எந்த நிமிஷம் வேணா இங்க வந்துருவான் மகேஷ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் என்ன கொன்னுடுவான், இல்லைன்னா நான் பயத்திலே செத்துடுவேன். ஏய், சரி, பொறுமையா இரு, அழாத. நான் வரேன் வரேன். மல்லிகா, ஏன் இப்படி அர்த்தராத்திரில ஃபோன் பண்ணி இது? மகேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகேஷ். என்ன விட்டு போயிடாதீங்க மகேஷ். எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்ல மகேஷ். இல்ல மல்லிகா, அதான் நான் வந்துட்டேன்ல, எதுக்கு பயப்படுற? என் கூடவே இருங்க மகேஷ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் என்ன கொன்னுடுவான் மகேஷ். மல்லிகா, மல்லிகா, மறுபடியும் அவன் ஃபோன் பண்ணானா? ஆமா மகேஷ், இப்ப கூட எனக்கு போன் பண்ணான். அவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். நம்ம காலையில இருந்து எங்க போனோம் எங்க வந்தோன்றதெல்லாம் அவன் கரெக்டா சொல்றான் மகேஷ். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்லன்னா அவன் என்ன கொன்னுடுவானா. இப்ப கூட அவன் எனக்கு போன் பண்ணி மிரட்டினான். சரி மல்லிகா, அழாத, அதான் நான் வந்துட்டேன்ல. மறுபடியும் அந்த ராஸ்கல் ஃபோன் பண்ணட்டும், அவனை உண்டில்ல நாக்கிடுறேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன். போலீஸ்லாம் வேண்டாம், நீங்க மட்டும் என் கூட துணைக்கு இருங்க. எனக்கு அதுவே போதும் மகேஷ். சரி, நீ உள்ள போய் படுத்துக்க, நான் இங்க படுத்துக்கிறேன். இல்ல, நானும் இங்கே ஓரமா படுத்துக்கிறேன். இல்ல மல்லிகா, மகேஷ், இல்ல இல்ல இல்ல. வேண்டாம். இட்ஸ் ஓகே. என்னடா என்னடி தங்கமே,
பாட்டி என்ன பாட்டி இது மதியானத்துல இருந்து விடாம இப்படி அழுதுண்டே இருக்கா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. அம்மா வேற வெளியில போனவே இன்னும் வரவே இல்ல. வயிற்ற வலியா இருக்கும், பொறுமலா இருக்கும். இத பாரு, இத நாங்க மாந்தோன்னு சொல்லுவோம். குடிச்ச பால் செரிக்கல. இத பாரு, வயிறு பொத்து பொத்துன்னு இருக்கு பாரு. ஐயோ என்ன பாட்டி இது? அழுது அழுது குழந்தைக்கு முகமெல்லாம் சிவந்து போச்சு. வா பாட்டி, குழந்தை டாக்டர் கிட்ட கூட்டின்னு போயிட்டு வந்துடலாம். சரி சரி சரி, அழாதடா வா. அழாதம்மா, அழாதடா வா, டாக்டர் கிட்ட போயிட்டு வா. ரேகா, குழந்தையா எழுதுன்னு இருக்கு. நீ எங்க போன இத்தனை நேரம்? குழந்தை வயித்து வெளியே எப்படி தெரியுமா துடிச்சிட்டு இருக்கா? வா டாக்டர் கிட்ட போலாமா? ஒண்ணு இல்லடி, உரங்கிரம் விழுந்திருக்கும், இல்ல வயிறு கீர உபுசமா இருக்கும். ஒண்ணும் ஆயிருக்காது. நீ ஏண்டி இடற? கை வைத்தியமே போறோம். நீ என்ன பெரிய டாக்டரா? உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், குழந்தை டாக்டர் கிட்ட சொன்னா கூட்டிட்டு போ. கேளேண்டி ஸ்னேகா, ஆத்துலயே பேர் சொல்லக்கூடாத மருந்து இருக்கு. அதை சுட்டு அழிச்சு வயித்துல தடவினா போறோம், எல்லாம் சரியா போயிடும். ஒண்ணும் தேவையில்லம்மா. நீ அனாவசியமா என் குழந்தை உயிரோட விளையாடாத. அடேங்க அப்பா. அப்புறம் நானும் ஒரு குழந்தை பெத்தவ தாண்டி. குழந்தைன்னா வயிற்று வலி வராம இருக்காது. உனக்கு குழந்தை இல்ல வயிற்று வலி வரப்போ கிராமத்துல எந்த டாக்டர் இருந்தா? உனக்கு இந்த மாதிரி கை வைத்தியம் செஞ்சுதான் காப்பாத்திருக்கேன். என்னமோ ஒரு புள்ள பெத்தவன இந்த அலட்டிக்கிறா. உனக்கு அப்ப வசதி இருக்குல்ல, நீ கை வைத்தியம் பண்ணின. எனக்கு இப்ப வசதி இருக்கு, நான் குழந்தை டாக்டர் கிட்ட தான் கூட்டின்னு போவேன். உன் பேச்ச கேட்டு என்னால ரிஸ்க் எடுக்க முடியாதுமா. குழந்தை அழுதுன்னு இருக்கிறத இப்படி வேடிக்கை பார்த்து நிக்கவும் என்னால முடியல. நீ குழந்தை கூட நான் குழந்தை டாக்டர் கிட்ட தான் கூட்டின்னு போவேன். உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா வா, இல்லைன்னா இங்கே இரு. சொன்ன கேளுடி நான் ஸ்னேகா. போறேம்மா, விடு. தனியா போகாத. சொன்னாலும் கேட்க மாட்டா. பாட்டி கொஞ்சம் ஆத்த பாத்துக்கோங்க. ஆ, நான் கொஞ்சம் அவ கூட துணைக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா? ஸ்னேகா வர இரு. யாரு? முத்துவா? ஆமா சார், முத்து தான் பேசுறேன். நான் உன் பெரிய முதலாளி ராஜசேகர் பேசுறேன்பா. சொல்லுங்க சார். என் மகன் மகேஷ ராத்திரில இருந்து காணோம். அங்க ஆபீஸ்ல படுத்துட்டு இருக்கானா? இல்லைங்களே. உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லைங்க சார். சரி சரி, நீ வை, வந்துட்டான். மகேஷ், ராத்திரி எங்க போனீங்க? என் கூட தானே படுத்துட்டு இருந்தீங்க. எப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க? எங்க போயிட்டு வரீங்க? இல்ல ரோஜா, அது வந்து போனவன் என்னை எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது இல்லையா? ராத்திரி பூரா முன்கதவு திறந்தே இருந்திருக்கு. எவனாவது வந்து எதையாவது எடுத்துட்டு போயிருந்தானா யாரா பொறுப்பு? இல்லப்பா, முதல்ல நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லுங்க. அது நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனை ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. பதட்டத்துல அவன் என் பேரை சொல்லியிருக்கான். அதான் போய் ராத்திரியெல்லாம் அவன் கூட இருந்துட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ஏண்டா, சொந்த வீட்டுக்கே நீ எங்க போற வரன்னு தகவல் சொல்றதுக்கு துப்பு இல்லாதவன் நீ. ஏதோ நேத்து வந்த ஃப்ரெண்டு, அவன் வீட்டுக்கு நீ போய் தகவல் சொல்லிட்டு வரியா? நீங்க தகவல் மட்டும் சொல்லல, பொய்யும் சொல்றீங்க. ராத்திரி ஹாஸ்பிடல்ல இருந்து எந்த போனும் வரல. அப்படி போன் வந்திருந்தா நீங்க என்ன எழுப்பி சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஐயோ, சத்தியமா ஃபோன் வந்தது ரோஜா. காட் ப்ராமிஸ். போதுமா? வந்திருக்கோம். ஆனா அது ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்காது, ஸ்னேகா கிட்ட இருந்து வந்திருக்கும். அதான் நீங்க என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்க. ஏய், என்னடி ஆவனா ஸ்னேகா தலையை போட்டு உருட்டுற? அவளை பார்த்து பேச நான் ரொம்ப நாள் ஆச்சு, தெரியுமா உனக்கு? அப்ப எவ வீட்டுக்குடா அந்த அர்த்த ராத்திரில போன? ஐயோ அப்பா, நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வரேன். அதான் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. எந்த ஃப்ரெண்டு? அது பழைய ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் பேர் என்ன? பேர் சொன்னாலாம் உங்களுக்கு தெரியாது. நீ பேரை சொல்ற? ராஜசேகர். என்னடா விளையாடுறியா? நான் என் பேரை கேட்கல, உன் ஃப்ரெண்டு பேரை சொல்ற. இல்ல, அவன் பேரும் ராஜசேகர் தான். அவர் வயசு? ரோஜா, this is too much. அவர் எங்க வேலை பாக்குறாரு? அவன் அட்ரஸ் என்ன? அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை, குட்டி, அப்பா, அம்மா எல்லாரும் இருக்காங்கல்ல? மகேஷ், அவர் எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாரு? உங்களுக்கு அவருக்கு எப்படி பழக்கம்? எப்படி பழக்கம்? காலேஜ்ல பழக்கமா, பிசினஸ்ல பழக்கமா? எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காரு இப்போ? என்ன உடனே அந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போற, நான் கண்ணால பார்த்தாவணும், அப்பதான் நான் நம்புவேன். ஐயோ, ஏன் இப்படி என்ன உயிரோட கொல்றீங்க? என்னமோ ரெண்டு பேர் சிபி ஆபீசர்ஸ் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நீ இந்த மாதிரி எத்தனை தடவை எத்தனை விதமான பொய்களை சொல்லியிருக்க. ஒவ்வொரு தடவையும் உன்னை பாவம் பார்த்து நாங்க மன்னிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல. உடனே அந்த ஹாஸ்பிடலுக்கு என்ன கூட்டிட்டு போ. முடியாதுப்பா, நிஜமா சொல்றேன். என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட், அவன் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் ராத்திரி முழுக்க அவன் கூட இருந்துட்டு தான் வரேன். இதை நீங்க நம்பினா நம்புங்க, இல்லாட்டி போங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த வீட்ல என்ன கொலைகார மாதிரி நடத்துறீங்க பாருங்க, அதை முதல்ல நிறுத்துங்க. என்ன நம்புங்க, சொல்லிட்டேன். எப்படிங்க நம்புறது? நம்ம நார்மலா ஒரு டாக்டர் கிட்ட கிளினிக்கு செக்அப்க்கு போனாலே நம்ம மேல மருந்து வாட வரும். நீங்க ராத்திரி பூரா ஐசியூல இருந்தேன்னு சொல்றீங்க. மருந்துக்கு கூட உங்க மேல ஒரு மருந்து வாட கூட வரல. ஏய், உனக்கு வாட வரலன்னா உனக்கு ஜலதோஷமா இருக்கும், இல்ல உன் மூக்குல ஏதாவது அடைப்பு இருக்கும். முதல்ல ஒரு நல்ல ENT ஸ்பெஷலிஸ்டா பார்த்து செக் பண்ணிக்கோ. என் உயிரை வாங்காத. யாரு? அம்மாடி ரோஜா, கோல் எடுத்தால் ஒழிய குரங்கு ஆடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. இவன் மறுபடியும் ஏதோ பெரிய வெடி தயார் பண்ணி வச்சிருக்காமா. அது வெடிச்சு நம்மளெல்லாம் காலி பண்றதுக்கு முன்னாடி உஷாரா அந்த வெடியை முன்னால நம்ம கண்டுபிடிச்சு அதனுடைய தெரிய பிடிங்கணுமா? புரியுது மாமா. ஓ
சரி சரி. ஏமா, குழந்தைக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. குழந்தைக்கு சாதாரண வயிற்று வலி தான். இதுக்கு போய் இப்படி பதட்டப்படுறீங்க? வயிற்று வலினா கூட என் குழந்தை தாங்காதே டாக்டர். வலியில் எப்படி கதறி அழுதுன்னு இருந்தது தெரியுமா? அதை பார்த்து நான் எப்படி சும்மா இருக்கிறது சொல்லுங்க. இதுக்கு வீட்ல பெரியவங்க ஏதாவது மருந்து வச்சிருப்பாங்களேம்மா. ஆமா, நீங்க நான் குழந்தையோட பாட்டி தான் டாக்டர். அப்புறம் என்ன, குழந்தைக்கு நீங்க கை வைத்தியம் பண்ணிருக்கலாமே. கேட்டியாடி? நானா டாக்டர் மாட்டேங்கிறேன். இவ இருக்காளே, ஊர்ல உலகத்துல யாருமே குழந்தை பெத்துக்காதவ. இவ மட்டும் தான் குழந்தை பெத்துட்டு இருக்கிற மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கா டாக்டர். சரிம்மா, விட. என்ன விடுமா? பெரியவ சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும். எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. எவ்வளவு ஃபீஸ் டாக்டர்? 50 ரூபாய். தண்ட செலவு. என்ன சொன்னீங்க? தேங்க்யூன்னு சொன்னேன். இந்தாங்க வாடி. சரி சரி, வா, அழாத, வா வீட்டுக்கு போலாம். அழாதம்மா. சரிம்மா, தேங்க்யூ டாக்டர். போயிட்டு வாமா. சரிம்மா. என்னடா பட்டு, என்னாச்சு என்னாச்சு என் தங்கத்துக்கு? ரோஜா, இதான் உன் குழந்தை ஜீவாவா? குழந்தை கிடைச்சிடுதுன்னு கேள்விப்பட்டேம்மா. ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு சந்தோஷம் இல்ல. குழந்தை கிடைச்சிட்டா, ஆனா புருஷன் கைவிட்டு போயிடுவார் போல இருக்கே. அம்மா, நீ வரியா போலாம்? நில்லு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப தைரியமா நேரடியா சொல்ல வந்ததை சொல்லு. தலையை சுத்தி மூக்கு தொடர வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன்கிட்ட எனக்கு என்ன பயம்? சரி, நேரடியாவே கேக்குறேன். ராத்திரி எதுக்கு என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிற? உன் குழந்தைய காமிச்சு என் புருஷனை மயக்கிற வேலையெல்லாம் இனியோட விட்டுரு. ரோஜா, நான் இப்ப ராத்திரியில அவருக்கு ஃபோன் பண்ணி ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டேன்? தப்பு செய்யறப்ப ஒத்துக்கிற தைரியமும் இருக்கணும். செஞ்சா ஒத்துக்கலாம், செய்யலன்னா எப்படி ஒத்துக்கிறது? குற்றம் சுமத்துறதுக்கு முன்னால தீர விசாரிக்கணும். அவசர கொடுக்க எங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. யார் அவசரம் கொடுக்க? நானா? நீதான் பொய் பித்தலாட்டம் பண்றது. உன் கூட பழகி பழகி இப்ப என் புருஷன் வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாரு. அவர் உண்மை பேசி பல வருஷம் ஆச்சு. யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற நீ? உன் புருஷன் வரவே வேண்டான்னு என் பொண்ணை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அவனை எங்க ஆத்துக்கு வரக்கூடாது நான் கண்டிச்சு வச்சிருக்கேன். போன் வந்தாலும் லைனை கட் பண்ணிடுறேன். குத்தம் சொல்ல வந்துட்டா, குத்தம். உங்களுக்கு தெரியாம அவங்க 2 பேரும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன், நேத்து ராத்திரி கூட அவர் உங்க வீட்ல தான் வந்து தங்கி இருக்காரு. நிச்சயமா கிடையாது. அங்க வரலன்னா வேற எங்க போயிருப்பாரு? அத நீயே உன் புருஷன் கிட்ட கேட்க வேண்டியது தானே? அதானே, உங்க ஆத்துக்காரர் எங்க போறாரு எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க ஸ்னேகாவோட அம்மா தானே, அத சேர்ந்து மறைக்கிறீங்க. ஆமாண்டிமா, ஊர்ல உலகத்துல இருக்கிறவ யாருமே உனக்கு நல்லவா கிடையாது. உங்க ஆத்துக்கார் மட்டும் தான் உத்தம புத்திரன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன் புருஷன் அந்த மல்லிகா கூட சேர்ந்து கூத்தடிச்சுட்டு இருக்கான். தெரியுமா உனக்கு? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் ஏண்டி பேசாம இருக்கணும்? உன்னைய என்னையும் கேவலப்படுத்திட்டு இருக்கா. இவளுக்கு அந்த கடங்கார பாவியோட யோகித்து தெரியட்டும். இத பாருங்க, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். அத பத்தி எங்களுக்கு என்ன கவலை? நீ நம்பு, நம்பாம போ. அது உன்னோட தலையெடுத்து. எங்களை குத்தம் சொல்ற வேலை வச்சுக்காத. ஆமா, உங்களுக்கு குற்றம் சொல்றதா எனக்கு வேலை. வேற வேலை இல்ல பாருங்க. என்னங்க கலட்டா? ஏன் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணும் சத்தம் போட வரல. என் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போட வந்திருக்கேன். இல்லடா, அப்ப உள்ள போங்க. டாக்டர் அம்மா கிளம்புற நேரமாச்சு. உங்க பஞ்சாயத்தை நான் அப்புறம் பேசிக்கிறேன். இல்லடா சொல்லுங்க. இவங்க பெரிய நாட்டாம பஞ்சாயத்து பண்ண போறாங்களாக்கும். ஏய், நீ ஏண்டி வாய மூடின்னு பேசாம இருக்க? மல்லிகாவை பத்தி நான் சொல்ல வேண்டியதானே? நம்மள பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கா. ஏன் புருஷனை பத்தி என்ன கேவலமா பேச சொல்றியா? ஆமாண்டி, உன் புருஷன் பெரிய அரிச்சந்திர, நீ பெரிய சந்திரமதி. புருஷனா புருஷன். இந்த முறைப்புகள்லாம் உனக்கு குறைச்சல் கிடையாது. எல்லாம் என் தலை எழுத்து. சொல்லுங்க சார். மல்லிகாவை என் கேபினுக்கு வர சொல்லுங்க. சார் இல்ல சார், அவங்க 1 hour பெர்மிஷன் போட்டிருக்காங்க. ஓ, அப்படியா? சரி. குட் மார்னிங். வாங்க தம்பி, உட்காருங்க. குட் மார்னிங் சார். உட்காருங்கப்பா, உட்காருங்க. வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. மகேஷே, வாங்க தம்பி. வாங்கப்பா. ஆமா, சார் யாரு? இந்த தம்பி பேரு சுதாகர். இன்னைக்கு காலையில நான் பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வெளியில வரும்போது ஒரு அயோக்கிய ராஸ்கல் எங்க இருந்து பணத்தை அடிச்சிட்டு போயிட்டான்பா. ஐயோ. அப்புறம் இந்த தம்பி தான் அவனை துரத்திட்டு போய் அது திருடனை புடிச்சிட்டு வந்து கொடுத்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். ஆமா சுதாகர், எங்க வேலை பாக்குறீங்க? அதான்ப்பா, அத பத்தி பேசணும்னு தான் தம்பி இங்க கூட்டிட்டு வந்தேன். தம்பி எதுவும் நல்ல வேலை இல்லாம கஷ்டப்படுறாராம். எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கிறாராம். அதான் நம்ம ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கூடப்பா. நம்ம ஆபீஸ்ல? அதான்ப்பா, ராஜபாண்டி அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வேலையை விட்டுட்டு போயிட்டாரு இல்லையா, அந்த இடத்துல எனக்கு என்னவோ தம்பிக்கு உதவி பண்ணணும் போல தோணுது. ப்ளீஸ் பா. அப்பா, என்ன பண்ணீங்க? இது உங்க ஆபீஸ். வேலைக்கு போயினா வச்சுக்க போறேன்.
மிஸ்டர் சுதாகர் யூர் அப்பாயிண்டட். நான் சொல்லல, என் பையன் என் பேச்ச மீற மாட்டான். தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. நீ உன் வேலையை பாருப்பா. நானே இந்த தம்பியை மல்லிகாக்கு அசிஸ்டண்டா சேர்த்து விட்டுறேன். சரிங்கப்பா. வாங்க தம்பி, வாங்க வாங்க. ஏம்மா, சார் மல்லிகா இன்னும் ஆபீஸ்க்கு வரலையா? அவங்க 1 hour பெர்மிஷன் போட்டிருக்காங்க சார். ஓ, வா மல்லிகா, உட்காருமா. மல்லிகா, இனிமே இந்த ஆபீஸ்ல இந்த தம்பி தான் உனக்கு அசிஸ்டன்ட். பேரு சுதாகர். தம்பி, இவங்க பேரு மல்லிகா. ஹலோ மேடம். தம்பி, இந்த பொண்ணை அப்பப்போ கண்காணிச்சுக்கோ. இவ சரியான கிரிமினல். ஏதாவது தப்பு பண்ணானா உடனே என்கிட்ட சொல்லிடு. என்ன? சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நீங்க எப்படி? என்ன மல்லிகா, ஷாக்கா இருக்கா? என்னை விட்டு ஓடி போகணும்னு நினைச்சுத்தானே கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்த? விதியை பத்தியா? உன்னைய கண்காணிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஷட் அப். உன் முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. இனிமே அதாம உன்னுடைய தலையெழுத்து. அந்த தலையெழுத்து நான் மாத்தி காட்டுறேன். எக்ஸ்கியூஸ். நான் போகும்போது வாங்கிட்டு போயிடுறேன்ப்பா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கப்பா. சார் எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மல்லிகா. ஏதோ 1 hour பெர்மிஷன் கேட்டிருந்தீங்களாமா? போயிட்டு வந்துட்டீங்களா? முடிஞ்சிருச்சு சார். சாரி, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல. பரவாயில்ல சார். யார் சார் அது? என்ன ஏதுன்னு தெரியாம, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம, குவாலிஃபிகேஷன் செக் பண்ணாம சடனா கொண்டு வந்து அக்கவுண்ட் செக்ஷன்ல. உனக்கு அசிஸ்டண்டா வச்சு ட்ரெயின் பண்ணிடு. சிம்பிள். சார் எனக்கு பிடிக்கல சார். பார்க்க டீசெண்டா இல்ல, நல்லவனாவும் தெரியல சார். மடி, முகத்தை பார்த்து ஆளை எடை போடக்கூடாதுமா. நீ கூட தான் ரொம்ப டீசெண்டா நல்லவளா இருக்கிறியன்னு பார்த்து தான் உன்னை நாங்க வேலைக்கு சேர்த்தோம். நீ என்ன பண்ண? நம்ம கம்பெனி ரகசியங்களை, அதான் டெண்டர் மேட்டர்களை ஸ்னேகாவுக்கு போட்டு கொடுக்கல. அப்பா, டேய் நீ சும்மாறா. அம்மாடி, நாங்க முதலாளிங்க. யார வேலைக்கு சேர்க்கணும் சேர்க்க கூடாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் நல்லவன், ஏன் சிபாரிசுல வேலைக்கு சேர்ந்துருக்கிறான். நீ போய் உன் வேலையை பாரு. ரொம்ப நன்றி சார். ஹலோ, மூக்கு உடைஞ்சு ரத்தம் வருது, தொடச்சுக்கோ. ஷட் அப். ஃபோன் பண்ணா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு என்னை மிரட்டினியே. இப்போ முன்னாடியே ஆபீஸ்ல நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். இத போய் முடிஞ்சா மகேஷ்கிட்ட சொல்லிக்கோ. உன்னால முடியாது. அதனால நான் போடுற தாளத்துக்கு தான் நீ இனிமே ஆடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னுடைய ரகசியத்தை எல்லாத்தையும் அம்பலமாக்கி உன்னை நாசமாக்கிடுவேன். புரிஞ்சுதாடி? இந்த பாரு, வாடி பொடின்னு மரியாதை கெட்டு மைண்ட் இட். சரிங்க மேடம். அம்மா வாமா, மல்லிகா அப்போ வந்துருவா. என்னங்க சுதாகர் இந்த பக்கம்? வணக்கம் சார், இது எங்க அம்மா, பேரு பரிமளம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. மல்லிகா மேடம், இது எங்க அம்மா. வணக்கம். அப்படியா மல்லிகா? ஆமா, நான் தான் வீட்டு ஓனர்கிட்ட சொன்னேன். இவ்வளோ பெரிய வீடா இருக்கே, நான் தனியால தானே இருக்கேன், 2 போர்ஷனா பிரிச்சு வேற ஒருத்தங்களுக்கு வாடகைக்கு விட்டுடலான்னு சொன்னேன். அதுக்கு அவரு நீயே ஒரு நல்ல ஆளா பார்த்து அந்த போர்ஷனை வாடகைக்கு விட்டுருமான்னு சொன்னாரு. காலையில் தான் நம்ம ஆஃபீஸ் பியூன் கிட்ட சொல்லியிருந்தேன். ஓ ஆமாம் மேடம், பியூன் தான் சொன்னா அந்த போர்ஷனை எங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லைங்க, அது முடியாது. நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்க. சார் நீங்களாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார். என்ன மல்லிகா இது? நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் பாவம், அவங்க அம்மா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க தங்குவாங்க? இங்கே தங்கிட்டு போட்டுமே. இல்ல சார், ஏதாவது பிரச்சனை? எந்த பிரச்சனையும் வராது. நீ வேற தனியா இருக்க.
எவனோ ஒருத்த அடிக்கடி ஃபோன் பண்ணி கொலை பண்ணிடுவேன் குத்திடுவேன் மிரட்டிட்டு வேற இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம அம்மா வேற இருக்காங்க. அவங்க இருக்கிறது உனக்கு தைரியமாவும் பக்கபலமாவும் இருக்கும். இல்ல நான் தனியாவே இருந்துடுறேன். வீட்ல ஒரு போர்ஷனை சுதாகருக்கு விட்டுறேன். புரியுதா? நானே சொல்லிட்டேன், இதுக்கு மேல எந்த பேச்சு பேச வேண்டாம். மிஸ்டர் சுதாகர், நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து நீங்க அட்வான்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வரேம்மா. ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லைங்க, நான் வரேன். வாங்க. வாடி கழுத. ஏண்டி உன் வீட்டை வாடகை தரத்துக்கு உனக்கு அவ்வளவு தயக்கமா? போய் கதவை தடி. ஓடிங்களா சீக்கிரம் தர. ஓடி. ஏண்டி உனக்கு கதவை திறக்க அவ்வளவு நேரமா? ஏண்டி பரதேசி. ஏய், கட்டின புருஷன் உயிரோட இருக்கும்போது ஊரை விட்டு ஊர் வந்து கண்டவனோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கே. ஓடு காலி, ஓடு காலி. அடிக்காதீங்க. ஏய், என்ன அடிக்காதீங்க. என்னடி அடிக்காதீங்கங்கற? ஏய், அவன் போன் பண்ணா நீ அவனை போலீஸ்ல மாட்டி விட்டுருவியா? என்ன நெஞ்ச அழுத்தண்டி உனக்கு. ஏண்டி அவன் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டா அவன் உனக்கு புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? புருஷன் இல்லைன்னு ஆயிடுமாடி? ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க? இந்த ஜென்மத்துல உங்க கண்ணுல படக்கூடாது தானே நான் இங்க வந்தேன். நீங்க பண்ண கொடுமையில எனக்கு போதாதா? போதாதுடி, போதாது. ஏய், நல்லா கேட்டுக்க. இனிமே நாங்க சொல்றதா நீ கேட்கணும். இல்ல உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். ஜாக்கிரதை. இப்படி ஒரு மாமியார் மருமகள் பாசத்தை பார்த்து எத்தனை நாளாச்சு. சரி வாமா, நாம செட்டில் ஆயிடுவோம். அழுவுறத பார், நீலி கண்ணீர் வடிக்கிறா. நீலி கண்ணீர். வாடா. வாமா, குழந்தைக்கு வயிற்று வலி நின்றுடுச்சா? டாக்டர் என்ன சொன்னாங்க? வீட்லயே வைத்தியம் பண்ணிருக்கலாம்னு சொன்னா பாட்டி. ஆத்துல யாரும் பெரிய மனுஷா இல்லையா? ஒரு பச்சை குழந்தைக்கு வைத்தியம் பண்ற அளவுக்கு உங்க ஆத்துல யாருக்கும் துப்பு இல்லையான்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்குறா டாக்டர். குழந்தைக்கு பாட்டி நீ தானே? ஆஹா, அப்ப நீங்க யாரு? குழந்தைக்கு அக்காவா? வயிற்றுல கலப்பாதீங்க. 50 ரூபா தண்டை எழுதிருக்கேன் ஃபீஸுங்கிற பேர்ல. ஏன் பாட்டி, உனக்கு இத்தனை வயசாச்சு, சாதாரண வயிற்று வலிக்கு குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாது? அது எங்க ஊர்ல சின்ன வயசுல யாருக்குமே வயிற்று வலி வந்ததில்ல. அவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? மகேஷுக்கு வசிய மருந்து கொடுக்கறதுக்கு ஐடியா கேளு. மூட்டை மூட்டையா சொல்லுவா. உன் மனசை கலைக்கிறதுக்கும் இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கும் ஐடியா கேளு. வரிஞ்சு கட்டின்னு வரிசையா சொல்லுவா. வைதேகி, நீ இப்படியெல்லாம் பேசுன கோர்ட்ல உன் மேல மான நஷ்ட வழக்கு தொடருவேன். போடுவேள். கண்டத்துக்கும் கேஸ் போட்டா அதுக்கும் இப்போ கோர்ட்ல ஃபைன் போடுறாளாம். ஐயோ, அப்படியா? அப்படிதான். குழந்தை குடுறி ஒன்றுட்ரி செல்லம். ஒன்றுட்ரா செல்லம். என்னம்மா, உங்க அம்மா சென்னை வெயில விட அதிகமா கொதிச்சுட்டு போறா? கிளினிக்ல ரோஜாவை பார்த்தோம் பாட்டி, அவ கூட ஒரே சண்டை. அது வேறயா? மகேஷ் ராத்திரி நேரத்துல வீட்ல இருக்கிறது இல்லையா, எங்கேயோ போயிடுறாராம். நம்மாத்துல தான் வந்து தங்குறாருன்னு ரோஜா சந்தேகப்படுறா. அப்படியா? அவன் தான் இங்க வர்றதே இல்லையே. அது ரோஜாவுக்கு யாராவது புரிய வைக்கணுமே. பாட்டி, மகேஷ் ஏதோ தப்பான வழியில போறாரோன்னு எனக்கு தோன்றது. ரோஜா சொல்றதெல்லாம் பார்த்தா மகேஷ் ராத்திரியில மல்லிகா வீட்டுக்கு போய் தங்குறாருன்னு நினைக்கிறேன். அவளுக்குள்ள நெருக்கம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு பாட்டி. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அது ஆபத்தாச்சேம்மா. உடனடியே ஏதாவது செய்யணுமே. என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டி. அவர்கிட்ட நேரடி எதையாவது கேட்கறதுக்கும் பயமா இருக்கு. அன்னைக்கு கோவில் எப்படி எரிஞ்சு விழுந்தாருன்னு பார்த்தா இல்ல. இப்ப மகேஷ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸ்னேகா, அந்த மல்லிகாவால எல்லாருக்கும் தொந்தரவு. அவளை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கிறேன். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். இவன் போய் எந்த விதத்துல கவனிக்க போறான் தெரியலையே. ஏண்டி, மணி 8 தானே ஆகுது. 10 மணிக்கு தானே ஆபீஸ். அதுக்குள்ள கிளம்பிட்டேன். உனக்கு தெரியாதாடா?
அப்பதானே அந்த மகேஷ் பையன் அங்க தனியா இருப்பான். இவன் போனாதானே அப்படியே கொஞ்சம் குலாவலாம். அதான் ஓடுறான். இது பாருங்க, உன் சிறுமத்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? மகேஷனோட பாஸ், அவர்கிட்ட நான் பழகத்தை தவிர்க்க முடியாதது. அப்படியா கண்ணு? ஏண்டி, எந்த ஆபீசரு தாங்கிட்ட வேலை செய்யற போனா கார்ல ஏத்தி கொண்டாந்து வீட்டுல விடுவான்? என்ன காது குத்துறியா? ஏய், எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு, புதுசா நீ ஒண்ணு குத்த வேண்டாம். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? புத்திசாலி பொண்ணு, புரிஞ்சுக்கிட்ட. 50,000 ரூபாய் பணம் வேணும். என்கிட்ட இது அவ்வளவு பணம்? நீ தான் அண்ணாட காட்சின்னு எங்களுக்கு நல்லா தெரியுமே. உன் மகேஷ் கிட்ட வாங்கி கொடு. என்ன விளையாடுறீங்களா? நாங்க ஏண்டி விளையாட போறோம்? நீ அந்த மகேஷ் பையலோட செட்டில் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நாங்களும் ஊருக்கு போறோம். அதுக்கு விலை தான் 50,000. இது ரொம்ப அபத்தமா இருக்கு. என்னெல்லாம் பணம் வாங்கி தர முடியாது. ஓஹோ, அப்படிங்களா? டேய், அப்போ ஒண்ணு செய்வோம்டா. இத பாருமா, நேரா உன் ஆபீஸுக்கு வரோம். மகேஷ் கிட்ட உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையும் தாலியை கழட்டி போட்டுட்டு ஊரை விட்டு ஓடி வந்ததையும் நான் சொல்றேன். இந்த பாருடி, எங்களை லேசில் நினைக்காத. ஆபீஸ்ல உன்னை நார் அடிச்சிருவேன். அத்தை, அது மட்டும் இல்லம்மா, கோயம்புத்தூருக்கு நீ எங்களோட வர. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. கிளம்பு. வா. மாமா விடுமா, அவளையே பயமுறுத்துற. மல்லியா புத்திசாலி பொண்ணு, 50,000 ரூபாய் பணத்தோட இப்ப வந்துருவா பாரு. எப்படி முடியும்? ஏய், அக்கௌண்ட் தான் ஊருக்கு போயிருக்காருல, செக்ல கையெழுத்து வாங்குற பொறுப்பு இப்ப உங்ககிட்ட இருக்கு. மற்ற கிளைண்ட்ஸுக்கு அனுப்புற பேமெண்ட் செக்ல மகேஷ் கையெழுத்து போடும்போது கதிர் அப்படிங்கிற போலியான பேருக்கு நீ ஒரு பேரட் செக் எழுதுற. மற்ற செக்கோட அதையும் சேர்த்து கையெழுத்து வாங்குற. மாட்டிக்கிட்டேன்னா நான் அவ்வளவுதான். அது உன்னோட கவலை. என்னால அது ரொம்ப தப்பு, பாவம். ஓஹோ, மகேஷ் கூட நீ ஊர் சுத்துறியே, அது தப்பு இல்லையா? பாவம் இல்லையா? இத பாருடி, எங்களுக்கு நீ வேண்டாம். உனக்கு மகேஷ் வேணுமா வேண்டாமா சொல்லு. அதுக்காக 50,000 ரூபாய் பணத்து போய். இதோ நீ நினைச்சா அந்த மகேஷையும் ஆபீஸையும் வளைச்சு போட்டு விலைக்கு வாங்கலாம். உன்னால முடியும், புரியுதா? ஏய், என்னடி பதில் பேசாம நிக்கிற? நான் சொல்றதை செய்ய முடியுமா முடியாதா? செய்றேன். என்ன, நான் சொன்ன மாதிரி கதிர் பேருக்கு செக் எழுதிட்டியா? கத்தாது, போட்டிருக்கேன். சரி, உள்ள போ. Excuse me, sir. Yes, come in. என்ன மல்லிகா, காலையில இருந்து கேபின்கே வரல, டேபிள்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்படி ஒன்றும் இல்லை சார். ஆமா, ஏன் டல்லா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம அக்கௌண்டன்ட் ஊரில் இல்லை, அவரோட வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்காதான். ஓ, ஓகே. ஃபைல். கையெழுத்து போட்டாச்சு. அப்புறம் இந்த செக்ஸ்ல எல்லாம் கொடுங்க, போடுறேன். இது என்ன? எஸ்டிசி ட்ரேடர்ஸ் 2 லட்சம் ரூபாய். போன மாசம் அமௌண்ட் பெண்டிங் சார். ஓகே. மிஸ்டர் கருணாமூர்த்தி, நம்ம பெங்களூர் பார்ட்டி. ஓகே. என்டிசி டிராவல் ஏஜென்சி. ஓகே. இது என்ன சோதனை? இத்தனை நாளா நீட் நெட்ல கழுத்து போட்டுட்டு இருந்தவரு இன்னைக்கு இவ்வளோ செக் பண்ணிட்டு இருக்காரு. மகேஷ் எனக்கு கிடைக்கணும். என் புருஷன் நான் நேரத்தோட ஒழியணும். அவங்க ஒழிஞ்சிட்டா இந்த 50,000 ரூபாவை எப்படியாவது ரெடி பண்ணி நான் மகேஷோட அக்கௌண்ட்ல போட்டுடுவேன். அந்த நினைப்போட இந்த காரியத்தை நான் செய்கிறேன். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து இவர் இவ்வளோ செக் பண்ணுறாரு. கடவுளே, இது என்ன சோதனை? இது என்ன? 50,000 ஒரு செக் புதுசா இருக்கு மிஸ்டர் கதிர். சார், அது
ஹலோ, என்ன மிஸ்டர் மகேஷ், சௌக்கியமா? யார் பேசுறீங்க? எனக்கு தெரியல. பர்த்டே கேக், சினிமா, கேஸ் ஹூ? நீயா? இன்னும் அந்த மல்லிகா கூட நீ கும்மால் அடிக்கிறத விடலையா? ஏற்கனவே ரோஜான்னு அழகான செப்புச்சலை மாதிரி ஒரு பொண்டாட்டி, அப்புறம் சினேகான்னு வெள்ளை உடம்புக்காரி ஒருத்தி, இப்போ சிக்குன்னு மல்லிகான்னு ஒரு சிட்டு. உனக்கு மச்சம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லேன். ஏ ராஸ்கல், வாயமுறா. யாரா நீ? போன்ல இருந்து கோல மாதிரி பேசிட்டு இருக்க. தைரியம் இருந்தா முன்னாடி வா, பொழந்து கட்டுற. சார், யார் சார் போன்ல? உன்னை அடிக்கடி போன்ல மிரட்டுவானே, அந்த ராஸ்கல் தான். ஏய், என் குடும்பத்தை விமர்சனம் பண்ண நீ யாரா? டேய் மகேஷ், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா. இந்த சின்ன வயசுல ரொம்ப ஜாலியா அனுபவிக்கிற. எனக்கு ஒரு டவுட், இன்னைக்கு எத்தனை பொண்ணு தான் வளைக்க போறேன்? மல்லிகா கூட ஆளை பார்த்தா பூனை தான். மூடு வந்துச்சுன்னு வையி, அவ படுக்கையில புலி. கடுகு சிரித்தாலும் காரத்துக்கு குறைச்சல் இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஏய், வாயமுறா ஸ்கவுண்டரல். போனவை. சார், என்ன சார், என்ன சொன்னா? ரொம்ப அநாகரிகமா ஆபாசமா பேசுறான். என்ன சொன்னா? உன்னை பத்தி தான் தப்பா பேசுறான். அது எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உடனே டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போன் பண்ணி அந்த நம்பரை ட்ரேஸ் பண்றேன். சார், வேண்டாம் சார், விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க, அப்படியே விட்டுருங்க சார். எதுக்கு நீ இவ்ளோ பயப்படுற? கடைசியில அவமானம் எனக்கு தானே. ச்சே, நல்ல மூட்ல இருந்தேன், ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி, நீ போலாம். இல்ல, அந்த செக்ஸ்ல எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்தாங்க. சார், இல்ல சார், இன்னைக்கே எல்லாத்தையும் போஸ்ட்ல அனுப்பணும். இது வேற. தேங்க்யூ சார். போங்க. கடவுளே, நான் செய்யற இந்த தப்பு தான் முதலும் கடைசியுமா இருக்கணும். சபாஸ் மல்லிகா கண்ணு, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்ட. டேய், ஏன் மருமகடா? அந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படியா கண்ணு? ஏம்மா, கட்டின புருஷனை விட்டுட்டு அடுத்தவ புருஷனுக்காக அலையிறியே, அதை விடவா இது கேவலம்? போதும், என்ன பத்தி பேசுற தகுதி உங்க 2 பேருக்குமே கிடையாது. பணம் கேட்டீங்க, ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். ஏன் வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன், உங்க வார்த்தையை நீங்க காப்பாத்துங்க. முதல்ல ஊரை விட்டு கிளம்புங்க. என்னது, எங்களை ஊரை விட்டு போக சொல்றியா? அது சரி. ஆமா மல்லிகா கண்ணு, நாங்க எப்பமா அப்படி சொன்னோம்? அட பாவீங்களா, 50,000 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தா என்னையும் மகேஷரையும் விட்டுட்டு போயிட்டு இருந்தானே சொன்னீங்க. அது நம்பிதானே நான் இந்த கேவலமான காரியத்தையே செஞ்சேன். எங்களை நம்பினது ஓன் தப்பு, நாங்க என்ன பண்ணுவோம்? ஏண்டி மல்லிகா கண்ணு, இந்த 50,000 ரூபாய்க்காகவா அங்கிருந்து இங்க வந்தோம்? இத பாருமா, மகேஷ் பொன்முட்டை விடுற வாத்து, ஒரு பொன்முட்டையோட விட்டுற முடியுமா சொல்லு? இப்ப நீங்க 2 பேரும் மரியாதை இந்த ஊரை விட்டு கிளம்புறீங்களா, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? அட, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு இல்லடா சுதாகர்? ஆமாம்மா, ஆனா போலீஸ்கிட்ட போய் என்னம்மா சொல்றது? அட போடா பைத்தியக்கார, உண்மையா சொல்லிடுவான், நமக்கு என்ன பயம்? எந்த உண்மையை? அதான்டா, மல்லிகா மகேஷ் கம்பெனில திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கி 50,000 ரூபாய் திருடிட்டால, அத சொல்லிடுவான். ஓகே கண்ணு? நானா திருடுனேன்? நீங்க தானே இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொன்னீங்க. நாங்க சொன்னா செஞ்சிடுவியா? விஷத்தை குடிச்சு செத்துருன்னு சொல்றேன், செத்துடுவியா? கடைசியில பதன நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி மகேஷ் கிட்ட சில காரியங்கள்லாம் ஆக வேண்டியது இருக்குமா, அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நிதானமா செத்துப்போ. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போங்க. கெட் அவுட். மா, அவளை டென்ஷன் பண்ணாதம்மா. அவளே கஷ்டப்பட்டு 50,000 பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கா, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்.
நீ வாம்மா கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வரட்டுமா மல்லிகா கண்ணு? வரங்கன்னு மூஞ்சிய பாரு. அடடடடடா. உன் பொண்டாட்டிக்கிட்ட 50,000 ரூபாய் வாங்குறதுக்குள்ள அட விடுமா. இவா யாரு? மல்லிகா, மல்லிகா. வாங்க கிச்சா. சீ, உன் வீட்டுக்கு வரதே பாவம்னு நினைக்கிறேன் நானு. உனக்கு வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? என்ன பேச்சு பேசுறீங்க? ஸ்னேகாக்கு துரோகம் பண்றியா? ராத்திரி எல்லாம் மகேஷ் வீட்ல வச்சுக்கிட்டு ஜல்சா பண்றியா? மரியாதையா பேசுங்க கிச்சா. ஏய், உனக்கு என்ன மரியாதை? ஏற்கனவே ஸ்னேகா வாழ்க்கை மகேஷால சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ ஒரு குழந்தையோட கழுத்துல தாலி இல்லாம நிக்கிறா. அடுத்த லிஸ்ட் யாரு? நீயா? பொம்பளையா நீ? கிச்சா, முதல்ல வீட்டு விட்டு வெளில போங்க. ஏன் வாழ்க்கை விமர்சனம் பண்றதுக்கு நீங்க யாரு? ஓஹோ, உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னை கட்டையில அடிக்க மறுபடியும் ஸ்னேகா வரமாட்டா. உன்னை அடிச்சு போட்டு ஜெயிலுக்கு போக மாட்டா. அதுக்கு தாண்டி நான் வந்திருக்கேன். உன்னை இரு வச்சுக்கிறேன். உன்னை யோகமா பண்ற. கட்டையை கீழே போடுறாங்கிற. ஏண்டா என்ன தைரியம் தான் தனியா இருக்க பொண்ணு மேல கைய வைக்க வருவேன்? அதானே. டேய் விடுறா. நல்ல வேலை நாங்க வந்துட்டோம். இல்லன்னா நிலைமை என்ன இருக்கும்? ஒண்ணு டேய், அவளுக்கு யாரு இல்லைன்னு நினைச்சியா? தொலைச்சிடுவே ராஸ்கல். ஓஹோ, இவங்களெல்லாம் தொடக்கி வச்சுக்கிட்டு தான் நீ இந்த ஆட்டம் ஆடுறியா? யாரா நீ? டேய், நாங்க யாரா இருந்தா உனக்கு என்னடா? துபார், இனிமே மல்லிகா விஷயத்திலேயே மகேஷ் விஷயத்துல தலையிட்டா மோகனை உன்னை பொழந்து கட்டிடுவேன். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்த உன் காலை உடைச்சு உன்னை சப்பானி ஆக்கிடுவேன். போடா வெளியில, போடா. கிச்சா, என்னடாச்சு உனக்கு? என்ன இது? என்னடா அது உடம்பெல்லாம் காயா? பாட்டி, அந்த மல்லிகா வீட்டுக்கு போயிருந்தல்ல, அங்க ஒரே தகராறு. என்ன பேசுற நீ? மல்லிகாவை உன்னை இப்படி போட்டு அடிச்சிருக்கா? அவ அடிப்பாளா? கழுத. அவளுக்கு யாருமே இல்ல, அவ ஒரு அனாதை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அது தப்பு ஸ்னேகா. அவளை சுத்தி ஒரு அடியாள் கூட்டமே இருக்கு. என்னது? அந்த தைரியத்துல தான் அவ ஆடுறா. அடியாளா? ஆமா, நான் மல்லிகா வீட்டுக்கு போனேன். மகேஷ் கூட நெருங்கி பழகாத, ஸ்னேகாக்கு துரோகம் பண்ணாதன்னு எச்சரிக்கை பண்ண போனேன். ஆனா அவ கூட யாரோ ஒரு ரவுடியும் ஒரு பொம்பளையும் இருந்தா. மல்லிகா அவளுக்கெல்லாம் பணம் கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்கா. அவ என்ன கட்டையால அடிச்சு, நீ என்ன மல்லிகா விஷயத்துல தலையறதுன்னு என்ன அடிச்சு துரத்திட்டா. ஐயோ, அந்த கும்பல்ல இருந்து மகேஷ் எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. நான் அடிச்சது மனசுல வச்சுண்டு மல்லிகா எனக்கு எதிராக நடந்துக்கிறாளோ என்னமோ.